கம்பெனி ஜாயின் பண்ணும்போது பாண்டு சைன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணலாமா? பண்ணவே கூடாது. பாண்டு பிரேக் பண்ணால் நான் பாட்டு காசை கட்டிட்டு வெளியே வர போகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பை தொலைச்சிட்டேடா. அதையும் தாண்டி முக்கியமாக நிறைய பிரச்சனை உங்களுக்கு வரும். அதில் முக்கியமான 3 பிரச்சனையை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேர்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெல்கம் டு ஐடி இன்சைட்ஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், நிறைய கம்பெனிஸ் பாண்டில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு ஹைக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் பாண்டில் இருக்கிறவங்களுக்கு ஹைக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லேயே போட்டுருவாங்க. ஏன்னா நான் ஹைக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, நீ 3 வருஷம் இதே கம்பெனி தான் வேலை பார்த்தாக்கணும் ராஜா, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, மறந்துட்டியா? ரெண்டாவது, பாண்ட் பிரேக் பண்ணால் அந்த சார்ஜஸை கொடுத்துட்டு ஈஸியாக வெளியே வரலாம்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய கம்பெனிஸ் அந்த வெளியே வர ப்ராசஸை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கி வச்சிருக்காங்க. லீகல் டர்ம்ஸ்ல மூவ் பண்ண சொல்லுவாங்க, உங்களை அப்படி இப்படி அலைய விடுவாங்க, உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் என்னன்னே தெரியாம ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்கிறதுனால உங்களால இன்னொரு ஆஃபர் வச்சிருந்தாலும் அந்த கம்பெனில டைமுக்கு போய் ஜாயின் பண்ண முடியாம அந்த ஆஃபரை மிஸ் பண்ண நிறைய பேர் இங்க இருக்காங்க. மூணாவது முக்கியமான ரீசன், இப்போ நீங்க வந்து பாண்டை பத்தி சரியா தெரியாம ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண 6-7 மாசம் அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் நீங்க ஜாயின் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெளியே பெருசா ஸ்கோப் இல்ல உங்களுக்குமே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். சரி, பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணலாம்னு பார்த்தா அவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஒரு 3 வருஷமா 4 வருஷமா இந்த கம்பெனில இருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் வேலை தேடலாம் நினைக்கும் போது தான் உண்மையான பிரச்சனை வரும். இவங்க வெளியே போய் வேலை தேடும் போது ஆல்ரெடி இவங்க ஸ்கோப்பே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல லேர்னிங்கே இல்லாத ப்ராஜெக்ட்ல இருந்திருக்காங்கன்னா வெளியே போயிட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேலை தேட முடியாது. ஏன்னா அதுக்கு பெருசா ஸ்கோப்பே இருந்திருக்காது. இதனால கம்மி சம்பளத்துல பெருசா லேர்னிங்கும் இல்லாம 3 வருஷம் உங்களோட கெரியரை காலி பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வேற வழியே இல்லாம பாண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்து வேலை தேடுற முக்காவாசி பேர் வேற ஒரு டொமைனுக்கு போகும்போது அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடரே ஆகாம திருப்பி ஃப்ரெஷரா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி வரும். அப்போ உங்களோட கெரியர்ல நீங்க 3 வருஷத்தை தேவையே இல்லாம காலி பண்ணிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் இந்த கம்பெனியாவது பாண்ட் போட சொன்னாங்கன்னா பி வெரி வெரி கேர்ஃபுல்.